ஏமாத்துறாங்க அப்படின்னா வந்து பொண்ணுங்க தான் ப்ரோ. மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் ஏமாத்துறாங்க. பசங்க ஏமாத்துறாங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸா பார்த்தோம்னா பொண்ணுங்க தான் அதிகம். பொண்ணுங்க தான் டாப்ல இருக்காங்க. ஓகே, இப்ப பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஏமாத்துற லிஸ்ட்ல பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா பெண்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, ஆண்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? பொண்ணுங்களுக்கு வந்து 80% கொடுக்கலாம் ப்ரோ. பசங்களுக்கு வந்து ஒரு 60 இல்ல 40 தான் ப்ரோ கொடுப்பேன். சரி, ஓகே, 40. உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 60 கொடுக்கலாம் ப்ரோ. டிசைட் பண்றது தான் ப்ரோ. உண்மையா இருக்கும்னு நினைச்சா கண்டிப்பா உண்மையா இருக்கலாம். இல்ல பொய்யா இருக்கும்னு நினைச்சாலும் அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் ப்ரோ இருக்கு. இதுல வந்து இவங்க தான் உண்மையா இருக்காங்க, அவங்க தான் உண்மையா இருக்காங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாரு அதிகமா செலவு பண்றது, பெண்களா இல்ல ஆண்களா? பசங்க தான் ப்ரோ. இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்கேன் ப்ரோ. அன்பை காட்டுறது இல்ல, பெண்கள் வந்து அதிகமா அன்பை காட்டுறாங்களா பசங்கள்ட்ட, இல்ல பசங்க வந்து பெண்கள்ட்ட அதிகமா அன்பை காட்டுறாங்க? யாரையும் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா வந்து அக்கா கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 வருஷமா லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் எங்க மாமாவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய காம்பினேஷனே இருக்காது. அக்கா சொன்ன விதம் என்னன்னா, என்னை லவ் பண்ணதோட வேற என்ன பண்ணிட்டாரு அப்படின்றப்ப வந்து